Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Yes. Welcome to Super Soundy series, day 66. உங்களோட கடைசி வாரத்துல நோக்கி போயிட்டு இருக்கோம். And இன்னைக்கு நமக்கான ட்ரெயினர் மிஸ் ஃபஸ்மிலா ஷஃபி. அவங்க ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹாப்பி ஹார்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் சென்டர். மேலும் அவங்க தன்னுடைய பயிற்சிகள் மூலயமா நிறைய பேருக்கு வழிகாட்டுதலாகவும் நிறைய பேரோட வாழ்க்கையை நேர்மறையாகவும் மாற்றி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் ஆல் வெல்கம் டு திஸ் பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் மிஸ் ஃபஸ்மிலா. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபஸ்மிலா எக்ஸிட் ஆயிட்டீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் கேக்குறதா? சவுண்ட் கேக்குதா? எஸ் சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. நம்பிக்கையோட இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு செஷன் வந்து என்னன்னு சொல்லி நீங்க வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது வந்து சைல்ட் அண்ட் இஷ்யூஸ். இப்போ ஓகேவா சிஸ்டர் வாய்ஸ்? நீங்க பேசுங்க. கிளியரா இல்ல ஆக்சுவலி. சாரி, இப்போ ஓகேவா? வேற டிவைஸ் இருக்கா? கனெக்ட் பண்ண முடியுமா? ஓகேவா சிஸ்டர்? இல்லம்மா, ஓகே இல்ல. வேற டிவைஸ் இருக்கா? கேக்குதா? யா, ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். Can you hear me? Am I audible?
Okay, robot. Okay. ஓகே. இப்ப கேக்கு ஹலோ? இப்ப கேக்குதா? கேக்குது. யா பேசு. ஓகே. இப்ப வாய்ஸ் ஓகே சார். ஹாப்பி ஈவினிங் ஆல். செஷனுக்குள்ள வந்து ஓகே செஷனுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா சைல்ட் அண்ட் இஷ்யூ. அதாவது இப்ப இந்த வந்து ரொம்பவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா அதிகப்படியான கோபம் வர பிள்ளைகளை வந்து நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவங்கள காம் டவுன் பண்றதுக்காக அவங்கள எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 9 டிப்ஸ் தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஓகே, எல்லாரும் ரெடியா? ரெடின்னு சொன்னா ரெடின்னு டைப் பண்ணலாம். ஓகே ஓகே. இன்னைக்கு அந்த 9 டிப்ஸ்க்கு போறதுக்கு முன்னால எஸ் 9 டிப்ஸ்க்கு போறதுக்கு முன்னால ஆஸ் அ பேரண்ட் நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா பிள்ளைகள வந்து ஏஜுக்கு ஏற்றபடி தான் வந்து அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். உதாரணமா ஒரு 5 இயர்ஸ் கிட்க்கு இருக்கிற பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கிற கிட்க்கு வந்து இருக்கிற பிரெயின் டெவலப்மெண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இது ரெண்டுக்கும். அப்ப நாங்க வந்து சொல்ற வேலை வந்து ஒரு 6-7 இயர்ஸ் பிள்ளைகளுக்கு செய்யற வேலையை வந்து 5 இயர்ஸ் கிட்ஸ்க்கு வந்து நாங்க சொல்றது செய்ய முடியாது. என்னன்னு சொன்னா அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்ப நாங்க வந்து ஒன்று வினைக்கொள்ளணும் என்னன்னு சொன்னா நாங்க சொல்ற சில விஷயங்களை வந்து அவங்களால செய்ய முடியாததா இருக்கும். சில விஷயங்களை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததும் இருக்கும். சோ அதையும் வந்து நாங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்ப நாங்க வந்து 9 டிப்ஸ்குள்ள போகலாம். ஓகே, எல்லாம் ரெடி தானே? ஓகே. ஃபர்ஸ்ட் டிப். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா காம் டவுன். காம் டவுன். யார வந்து இன்னைக்கு காம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து பேரண்ட்ஸ். எஸ். என்னன்னு சொன்னா இப்ப பிள்ளைகளுக்கு வந்து கோவம் வந்திருக்குதுன்னு சொன்னா இந்த பேரண்ட்டும் வந்து அவங்களும் கோவம் பண்ற நேரம் சின்னதா இருக்கிற பிரச்சனை வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இன்னும் பெருசா மாறுது. அது வந்து சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு பதிலா அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. சோ நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒருத்தர் கோவப்படுற நேரம் ஒருத்தர் அமைதியா இருக்கணும். இப்ப பிள்ளைகளுக்கு வந்து கோவம் வர்ற நேரம் பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அமைதியா இருக்கணும். நாங்க வந்து காம் டவுனா இருக்கணும். நார்மலா வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படியுமே வந்து கோவம் வரும் இல்லையா? ஏன் கோவம் வரும் அப்படின்னு சொன்னா வந்து அந்த பிள்ளைகள் வந்து அப்படி பிஹேவ் பண்ற நேரம் வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட் பேரண்ட் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பேரண்ட்குள்ள எங்களுக்குள்ள வரும். அதனாலதான் வந்து உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம், உடனே கத்திடுவோம், அந்த மாதிரி செய்வோம். ஓகே, அது வந்து ஒரு பிழையான விஷயம். முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க வந்து கோவப்பட்டு கத்துற நேரம் நாங்க வந்து அமைதியா இருக்கணும். அப்படி இருக்கிற நேரமே வந்து நிறைய பிரச்சனை வந்து உடனே சால்வ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே. செகண்ட் டிப் என்னன்னு சொன்னா வந்து எம்பத்தி. எம்பத்தி என்று சொன்னா வந்து அவங்களோட இடத்துல இருந்து நாங்க பாக்குறது. அதாவது அந்த கிட்ஸினுடைய இடத்துல இருந்து நாங்க பாக்குறது. இப்ப ஏதாவது ஒன்று அவங்க ஏதாவது ஒன்று கேட்டு ஏதாவது ஃபைட் பண்ற என்னமாச்சும் ஒன்று சொன்னா நாங்க என்ன செய்வோம் சொன்னா உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்னு சொன்னா ஒன்று அடிக்கிறது, இல்லைன்னு சொன்னா கத்துறது, ஏதாவது சொல்றது, அந்த மாதிரி இருக்கும். அப்ப நாங்க எங்களுடைய உடனே போட்ட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி சொன்னா அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்காது. சோ நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கான டைமை வந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாம பிரீத் அவுட் போன்ற மூச்சு பயிற்சி கிடைக்குது, அதை வந்து எங்களுக்கு செய்யலும். மற்றது வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு கொள்ளலாம். நாங்க உட்கார்ந்து இருந்தோம்னு சொன்னா எலும்பி நிக்கலாம், எலும்பி இருந்தோம்னு சொன்னா கொஞ்சம் நடக்கலாம். அந்த மாதிரி எங்களுடைய பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து செய்யலாம். எப்படியும் நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அந்த டைமை வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி வைக்கிறது. இதன் மூலமா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அப்படி அந்த பிள்ளைகளை வந்து அப்படி கோவம் வரக்கூடிய பிள்ளைகளை வந்து உடனடியாக அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா காம் டவுன் பண்ணலாம்.
இதுவும் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே. இப்ப தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா எக்ஸெப்டன்ஸ். அதாவது நாங்க வந்து அவங்களுடைய நிலைமைய எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்றது. அதாவது நாங்க எக்ஸெப்ட் பண்றோம்ன்றத அவங்களால ஃபீல் பண்ண வைக்கிறது. இப்படி நாங்க ஃபீல் பண்ண வச்சோம்னு சொன்னாலே வந்து நெறைய சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே. எப்படின்னு சொன்னா, நாங்க வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சுட்டு அழுதுட்டிக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஓகே. நீங்க வந்து இத கேட்டு தான் வந்து நீங்க இப்படி நான் இத தரலாதனால நீங்க வந்து சேடா இருக்கிறீங்க. அத வந்து என்னால புரிந்து கொள்ள இயலுமா இருக்குது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட சேட்னஸ வந்து என்னால புரிஞ்சு கொள்ள இயலுமா இருக்குது. அப்படின்னு சொல்ற நேரமே வந்து, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆ அவங்க வந்து ஹாப்பி ஆவிடுவாங்க. ஓகே. இவங்க என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க என்னைய புரிஞ்சு கொள்றாங்க. அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ள வார நேரமே வந்து, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்து, அம் ஆ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கான ஸ்டேஜ்ல வந்துருவாங்க. ஓகே. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, 5த் ஒன் என்னன்னு சொன்னா, இமேஜினேஷன். அதாவது இமேஜினேஷன் நேரம் நான் அவங்க பிரச்சனைல இருக்கிற நேரம், அதாவது அவங்க வந்து கோவத்துல இருக்கிற நேரம், நாங்க வந்து அது ஒரு மொமெண்ட்டா பேரண்ட்ஸா எங்களுக்கு ஏழும் அவங்களோட வந்து ஃபன்னியா பேசுறது. அது உதாரணமா எங்களுக்கு சொல்லிலும். நான் வந்து இப்போ புள்ளைய வந்து என்ன ஐஸ்கிரீம் ஒண்ணு கேட்டு வந்து சண்டை பிடிக்குது. அப்ப ஐஸ்கிரீம் கேட்டு சண்டை பிடிக்கிற நேரம், நான் வந்து அந்த ஐஸ்கிரீம வந்து எங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல கொடுத்துக் கொள்ள முடியாது இது அப்படின்னு சொன்னா, அத வந்து நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணிலும் அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு சொல்லலாம் வந்து, ஓகே. இப்படி வைப்போம்னா, ஆ இப்போ ஒரு ட்ரீ ஒண்ணு எங்ககிட்ட இருக்குது. ட்ரீ ஒண்ணு இருக்குது. அந்த ட்ரீல வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நெறைய இருக்குது. அப்ப அவங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடலன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸோட நான் ஸ்டோரி மாதிரி இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு அப்படி அப்படி பண்ண அது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க வேற இருந்தா நீங்க வந்து ஹாப்பி ஆவீங்க. அந்த மாதிரி அவங்கள அப்படி இது பண்ண இயலும். ஓகே. ஆ 6த் ஒன் 6த் ஒன் வந்து என்னன்னு சொன்னா, அதாவது அவங்களுடைய மூட வந்து மாத்தலாம். ஓகே. அவங்களுடைய எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். ஹலோ கேக்குதா? கொஞ்சம் வால்யூம் எஸ். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நடுவுல பிரேக் ஆச்சு. ஆ ஓகே சிஸ்டர். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? எஸ், எஸ். ஓகே. ஓகே. 5த் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? 5th ஒன். எஸ். ஓகே. 5த் ஒன் வந்து இமேஜினேஷன். இமேஜினேஷன் சொன்னா வந்து, நாங்க வந்து அவங்கள இமேஜின் பண்ண வைக்கிறது. அதாவது அவங்க வந்து அந்த கோவப்பட்டு கத்துற நேரம் வந்து அந்த மொமெண்ட்ட வந்து நாங்க ஒரு ஃபன்னி மொமெண்ட்டா மாத்துறது. அதாவது இப்ப இப்ப அவங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் கேட்டு எங்ககிட்ட சண்டை பிடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படி சொன்னா, அந்த மொமெண்ட்ட நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொன்னா வந்து, ஓகே. இப்ப நீங்க ஐஸ்கிரீம் கேட்கறீங்க. இப்ப இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் ட்ரீ இருந்தா, நான் வந்து அத உடனே போயிட்டு பிக் பண்ணி எனக்கு சாப்பிட இருந்தா எவ்வளவு நல்லமேனா? ஆ அதே மாதிரி எனக்கு ஒரு டப் இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு ஐஸ்கிரீம் டப். அப்ப நாங்க வந்து அத ஆன் பண்ற நேரம் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வருமா இருந்தா எவ்வளவு நல்லதுன்னா, அது மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன அப்படி இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க? அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த மொமெண்ட்ட வந்து ஃபன்னியா மாத்துறது மூலமா அவங்கள வந்து அந்த இதுல இருந்து வந்து அவங்கள விட்டு பிடிக்கலாம். ஓகே. இப்ப 6த் ஒன் வந்து ஸ்டேட் சேஞ்ச். அதாவது அவங்களுடைய மூட வந்து மாத்துறது. அவங்களுக்கு ஆசையான கேம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஆசையான கேம்ஸ்ன்னு சொல்ல நேரம் இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க கிட்ஸ்க்கு என்ன ஆசையான கேம்ஸ் அப்படின்னு. இப்ப அவங்க வந்து அப்படி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிற நேரத்துல வந்து எனக்கு சொல்லிடும். ஓகே. இந்த கேம் விளையாடுவோமா? உங்களுக்கு ஆசை தானே இது விளையாடுறதுக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். அந்த மூட வந்து சேஞ்ச் பண்றது. இதே வந்து ஒரு டிராவலிங் டைமா இருந்ததுன்னு சொன்னா, போக்கள் அடிச்சோம்னா ஸ்பாட் அது மாதிரியான கேம்ஸ வந்து எங்களால பண்ணலாம் அதோட சேர்ந்து. அது இல்லாம அவங்க காம் டவுன் பண்ணக்கூடிய வந்து வேற ஆக்டிவிட்டீஸும் இது என்னன்னு சொன்னா கப்ஸ் கொடுத்து ஒரு கப்ல இந்த வாட்டர் கொடுத்து
அப்ப நான் வந்து அத வந்து இட்ஸ் ஓகேவா? Am I audible? கேக்குது. ஓகே. நான் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அப்படி கப்ல இருந்து கப்க்கு வாட்டர் வந்து அப்படி மாத்துறது, அப்படி அதுல ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். அண்ட் ஒரு பிளேட்ல வந்து எங்களுக்கு ரைஸ் கிரெயின்ஸ் அப்படி மிக்ஸ் பண்ணி அதை வந்து எங்களுக்கு இப்படி சார்ட்டிங் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்கள காம் டவுன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸா வந்து இருக்கும். ஓகே. செவன்த் ஒன் என்னன்னு சொன்னா சாய்ஸஸ். அதாவது அவங்க கேட்கறது எங்களால கொடுக்க முடியலன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து வேற சாய்ஸஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். உதாரணமா அவங்க வந்து ஏதாவது ஃபுட், ஓகே பீஸா கேட்கறாங்கன்னு வைப்போமே, பீஸா கேட்டு அவங்க வந்து கத்துறாங்க. அப்ப எங்களால அந்த சிச்சுவேஷன்ல வந்து அந்த பீஸா வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு பீஸா தவிர அதை ரிப்ளேஸ் பண்ற மாதிரியான வேற ஃபுட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கலாம். அப்ப எங்களுக்கு வந்து அவங்க கிட்ட சொல்லலாம், ஓகே இப்ப வந்து பீஸா என்னால தர முடியாது, ஆனா அதுக்கு பதிலா வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் இருக்குது, பாஸ்தா இருக்குது, இதுல உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை வந்து உங்களால சாய்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சாய்ஸஸ் கொடுக்கிற நேரம் ஓகே அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஓகே எனக்கு அது இல்லாட்டியும் டூ ஐட்டம்ஸ் இருக்குது, அதுல எனக்கு சாய்ஸ் பண்ணலாம். அப்படி அவங்க மைண்ட் வந்து மாறுற நேரம் என்ன சொன்னா அவங்க வந்து காம் பண்ணுவாங்க. ஓகே. 8th ஒன் அதர் ரீசன்ஸ் தான் இருக்கலும். அவங்க வந்து அதர் ரீசன்ஸ் நேரம் ஏதாவது அவங்களுக்கு பாடி பெயின்ஸ் இருக்கும், பாடி பெயின்ஸ் ஏதாவது இருக்கலாம். அடுத்து பசியா இருக்கலாம், அவங்களுக்கு பசியா இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்த மாதிரி இருக்கலாம். இப்படியான டைம்லையும் வந்து பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை சொல்ல தெரியாம, ஒரு 5 years கிட்ஸ் இருந்தாலும் நல்லா பேசுவாங்க, பட் இதை வந்து சொல்ல தெரியாம இருக்கும். அவங்க வந்து அதை இப்படித்தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. அதை வந்து நாங்க தான் as a parent நாங்க வந்து விளங்கி கொள்ளணும், இப்படி இருக்கணும், அவங்க வந்து இதுக்காகத்தான் வந்து அழுகுறாங்க அப்படின்றத வந்து நாங்க விளங்கி கொள்ளணும். ஓகே. 9th ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இமோஷன்ஸ். அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களோட இமோஷன்ஸ்க்கு வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றது. இப்போ ஒருத்தர் அழுகுறேன்னு சொன்னா, அந்த கிட் வந்து அழுகுறேன்னு சொன்னா அவங்கள அழ விடுறது. அவங்களோட இமோஷன்ஸ் அது அவங்கள வந்து நாங்க இமோஷன்ஸ் வெளிக்காட்டுறதுக்கு விடணும். என்னன்னு சொன்னா நாங்க வந்து அழுவாம அவங்கள இது பண்ற நேரம், அழுவக்கூடாது அப்படின்னு சொல்ற நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுடைய இமோஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாம, அதை வந்து வெளிப்படுத்த தெரியாம அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த இமோஷன்ஸ் அப்படியே வந்து உள்ளால அடக்கி அப்படியே வந்து அவங்க பெரியவங்களாகிற நேரம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த இமோஷன்ஸ் வந்து வெளிக்காட்ட தெரியாம அதாலேயே வந்து நிறைய பாரதூரமான நோய்கள் வந்து வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. சோ அவங்களோட இமோஷன்ஸ்க்கு நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்கள அழுகுறேன்னு சொன்னா அளவிடணும். ஓகே. இது 9 டிப்ஸும் தான் வந்து இன்னைக்கு நாங்க பார்த்த செஷன்ல இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த செஷன் வந்து புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதுன்னு சொன்னா எஸ் டைப் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? ஓகே. இந்த 9 டிப்ஸும் வந்து என்னென்னு சொல்லி நாங்க பார்ப்போமா? செட் பாக்ஸ்ல வந்து போடலாமா என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி? ரிவைஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க பார்த்தோம், calm down. Second one, empathy. Third, acceptance. Yes, calm down. Acceptance. Silent listening. Yes. Imagination. State change. Yes, acceptance. Choices. Other reasons. Emotions. ஓகே. இந்த 9 டிப்ஸும் தான் வந்து நாங்க இன்னைக்கு பார்த்தோம். இந்த 9 டிப்ஸும் வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. இதோட இந்த செஷன்ஸை முடிச்சு கொள்ளலாம். இந்த 9 டிப்ஸையும் வந்து பொருத்தமான சிச்சுவேஷன்ல பொருத்தமான டிப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு பெஸ்ட் பேரண்டா உருவாகுறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லி
இந்த செஷனை வந்து நான் முடிச்சு கொள்றேன். அதுக்கு முன்னால எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய இறைவனுக்கு நன்றியை சொல்லிக் கொள்றதோட அடுத்ததா எங்களோட மென்டர் டாக்டர் ஹுசைன் பாஷா அவர்களுக்கும் என்ஐபிஆர் டீம் மெம்பர்ஸுக்கும் ஸ்பெஷலி இதை தொகுத்து மிக அழகா தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஷரீஃபா சிஸ்டர் மற்றும் கிதர் நஸ்ரின் சிஸ்டர் அவங்களுக்கும் என்னோட செஷனை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு இருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். தேங்க்யூ. சிஸ்டர் கிதர் நஸ்ரின் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சூப்பரா. ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை இருந்தாலும் சில விஷயங்களை நல்லா அழகா சொல்லி புரிய வச்சீங்க. முக்கியமா குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றது அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே எங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். நெட்வொர்க் மட்டும் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நீங்க மென்மேலும் உயர என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்களா ப்ளீஸ்? யார் இன்னைக்கு உங்களுடைய அழகான கருத்தை சரிங்களா? யாரும் இல்லையா? Come on. எஸ், நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப சைலண்டா இருக்கே. எஸ், வெயிட் பண்ணுங்க. ஓகே. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. I am Tanvir Jahan from Sri Lanka. Alhamdulillah, today's session அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜஸாக்கல்லா ஹைர். உண்மையிலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு, விளங்குறதுக்கும் லேசாக இருந்துச்சு. 9 ஷார்ட்ஸ் இன்ஃபர்மேஷனோட நல்ல ஒரு தெளிவான ஒரு நல்ல ட்ரிக்ஸான ஒரு செஷனோட இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஜஸாக்கல்லா ஹைர். உண்மையிலேயே வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா உண்மையிலேயே அந்த இது நாங்க வந்து செயற்படுத்தக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஜஸாக்கல்லா ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். ஹாப்பி ஈவினிங் சிஸ்டர். குட்டீஸ் இதுக்காண்டி எப்படி ஹேண்டில் பண்றது நல்லா சூப்பரா சொன்னீங்க. உங்களோட பாயிண்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்று ஈஸியா கேப்சர் பண்ற மாதிரி இருந்தது.
தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நல்லா பொறுமையா நிறுத்தி நிதானமா சொன்னீங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன். ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். தேங்க்யூ. ஹாப்பி நைட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து, இவ்வளவு பொறுமையா நிதானமா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தாலும் இவ்வளவு பொறுமையா எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல நாளைக்கு நஜிப்னி சார் பேச வராங்க. அவங்களுக்கும் இதே போல சப்போர்ட் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் நிச்சயமா எங்களுக்கு தேவை. நீங்க எல்லாம் நீண்ட ஆரோக்கியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் எப்போதும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவராக நாளை சந்திப்போம். பை ஃப்ரம் ஷரிஃபா பானு, NAPR பேட்டன். Thank you so much all.